டெல்லியில் 20வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்த தமிழக விவசாயிகள் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க பாதி மொட்டையடித்து போராட்டம். விவசாயிகளின் கோரிக்கை குறித்து பிரதமரிடம் முதல்வர் பழனிசாமி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை. வறட்சி நிவாரணமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு 1700 கோடி ரூபாய் மட்டுமே அளித்துள்ளதாக விவசாயிகள் புகார். டெல்லியில் போராட்டம் நடத்தும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு. சென்னையில் 3வது நாளாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரதம். புரசைவாக்கம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் விடுதியில் போலீசார் குவிப்பு. விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர் போராட்டம். தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் 6வது நாளாக போராட்டம். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட பிரதமர் மோடியிடம் கேட்பது போல் போராட்டத்தினர் சித்தரிப்பு நாடகம். சிவகங்கையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சியினர் கைது. தமிழக விவசாய பிரதிநிதிகள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு. மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என முதல்வரிடம் விவசாயிகள் கோரிக்கை. டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க முதல்வருக்கு விவசாயிகள் அழைப்பு. தமிழக விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்க 1000 விவசாயிகள் டெல்லி பயணம். உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முகநூல் நண்பர்கள் உண்ணாவிரத போராட்டம். போராட்டத்தில் பங்கேற்க வந்த இயக்குநர் கௌதமன் உட்பட 20 பேர் கைது. நாளை ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக இயக்குநர் கௌதமன் தகவல். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை போராட்டம். தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி தகவல். ஆடு மாடுகளுடன் ரயில் மறியல் போராட்டம் நடத்தவும் விவசாயிகள் முடிவு. விவசாய கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு பெருகும் ஆதரவு. திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் பார்வையற்றோரும் பங்கேற்பு. விவசாயிகளுக்கு ஆதரவாக முழக்கம். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு. புதுச்சேரியில் தமிழர் அதிகாரம் இயக்கத்தினர் ரயில் மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோர் கைது. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு. புதுச்சேரியில் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்கள் 2வது நாளாக போராட்டம். வறட்சி நிவாரணத்தை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க போராட்டத்தினர் கோரிக்கை. கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. திரை பிரபலங்களை சந்திக்கும் பிரதமர் மோடி விவசாயிகளை சந்திக்க மறுப்பது ஏன்? தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கேள்வி. டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளை மோடி புறக்கணிப்பதாகவும் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நடிகர் சங்கம் போராட்டம் நடத்தும். காற்று வெளியிடை திரைப்பட நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி தகவல். கிராமியம் சார்ந்த படங்களில் நடிக்க உள்ளதாகவும் நடிகர் கார்த்தி பேச்சு. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தொடர்ந்து பணப்பட்டுவாடா. தேர்தல் அதிகாரியிடம் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை புகார். பொதுமக்களுக்கு குத்துவிளக்கு பட்டுப்புடவைகள் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை ஆர்கே நகரில் காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் ஆளும் கட்சிக்கு ஆதரவு என புகார். தேர்தல் அதிகாரி பிரவீன் நாயரிடம் தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் மனு. உரிய அனுமதி பெற்றும் பிரச்சார பதாகைகளை வைக்க போலீசார் கெடுபிடி. அரசு அதிகாரிகள் மீது மதிவாணன் குற்றச்சாட்டு. அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திண்ணை பிரச்சாரம். பூண்டி தங்கம்மாள் தெருவில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தீவிர ஓட்டு வேட்டை. தொப்பி சின்னத்தில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு வாக்களிக்க வேண்டுகோள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு. ஓபிஎஸ் அணியினர் கேட்டுக் கொண்டதன் பேரில் மத்திய அரசு உத்தரவு. 11 பேர் கொண்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு அளிப்பார்கள் என தகவல். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் உண்மை நிலையை புரிந்து கொண்டு மீண்டும் கட்சிக்கு திரும்ப கேட்டுக் கொண்டுள்ளனர். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேச்சு. ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. தங்களின் ஒரே எதிரி திமுக தான் எனவும் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். ஆர்கே நகரில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனனுக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஆதரவு. சேலம் தம்மம்பட்டியில் இருந்து வந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காளையுடன் தீவிர வாக்கு சேகரிப்பு. வாக்காளர்களை நேரில் சந்தித்து இரட்டை விளக்கு மின்கம்பம் சின்னத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம்.
சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு பணியில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 800 பேர் ஈடுபட உள்ளதாக தகவல். ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடாவை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை. 25 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு. சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பணிகள். கட்சியினருடன் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. திமுக வேட்பாளரை ஆதரித்து நாளை முதல் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தகவல். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களத்தில் 2 குதிரைகள் மட்டுமே ஓடுகின்றன. ஓபிஎஸ் அணியை சேர்ந்த எம்எல்ஏ பாண்டியராஜன் தகவல். தேர்தல் களத்தில் முன்னணியில் இருப்பது மதுசூதனன் எனவும் பாண்டியராஜன் பேச்சு. சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல். நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல் உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் வாக்களிப்பு. விஷால், KR ராதாகிருஷ்ணன் தலைமையில் 3 அணிகள் போட்டி. தேர்தலில் மொத்தம் 1059 வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. சென்னையில் ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். வரும் 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை ரசிகர்களை ரஜினி சந்திக்க உள்ளதாக தகவல். கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு ரஜினி வர உள்ளதாக பரவிய தகவலால் பரபரப்பு. ரஜினி வராததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற ரசிகர்கள். சேலம் அன்னதானப்பட்டியில் டாஸ்மாக் கடையை இடமாற்ற கோரி பொதுமக்கள் போராட்டம். மதுக்கடைக்கு பூட்டு போட்ட பொதுமக்களால் பரபரப்பு. போதை நபர்களால் பகலில் கூட சாலையில் செல்ல முடியவில்லை என பெண்கள் வேதனை. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கைது. கன்னியாகுமரியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மதுபான கடையை மூட கோரிக்கை. மதுபான கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். முன்பக்க வாசலை அடைத்து ரகசியமாக பாதை அமைத்து மதுபானம் விற்றதால் பரபரப்பு. விருத்தாச்சலம் அருகே தொட்டிக்குப்பத்தில் அரசு மதுபான கடையை மூட கோரிக்கை. கடையை மூடி பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம். மதுக்கடையால் பல இன்னல்களுக்கு ஆளாவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று சாலையோர மதுக்கடைகளை மூட வேண்டும். தமிழக அரசுக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. மூடப்படும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்றுப் பணி வழங்குவது அவசியம் எனவும் வலியுறுத்தல். ஊழியர்களின் பணி பாதுகாப்பை மேற்கொள்ளவும் அரசுக்கு ஸ்டாலின் வேண்டுகோள். கோவையில் தொழிலதிபரிடமிருந்து 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். வாகன சோதனையின் போது காரில் சிக்கிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள். பணத்தை மாற்ற ரிசர்வ் வங்கிக்கு கொண்டு செல்வதாக காரில் இருந்தவர்கள் விளக்கம். 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. தமிழகம் முழுவதும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து விநியோகம். திருவள்ளூர் மாவட்டத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். தமிழகத்தில் 95% குழந்தைகளுக்கு ரூபெல்லா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். சேலம் மாவட்டத்தில் 3,64,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து. சேலம் ரயில் நிலையத்தில் முகாமை தொடங்கி வைத்தார் ஆட்சியர் சம்பத். 2216 மையங்களில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. திருச்சியில் முதல் தவணையாக 2,69,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து. போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தகவல். 70 நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் போலியோ சொட்டு மருந்து விநியோகம். புதுவையில் சொட்டு மருந்து விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் நாராயணசாமி. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் மழை வேண்டி ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை ஆர்வமுடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் கரடிக்கல்லிலும் உற்சாகமாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய மணவாரப்பள்ளியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு. காலி குடங்களுடன் பஞ்சாயத்து அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை. சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். குடிநீர் வழங்காவிட்டால் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் மக்கள் எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் குடிநீர் தட்டுப்பாடு. 1 குடம் தண்ணீரை 5 ரூபாய்க்கு வாங்குவதாக பொதுமக்கள் வேதனை. ஆற்று குடிநீர் 5 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மக்கள் எச்சரிக்கை. சென்னை சைதாப்பேட்டையில் வீட்டில் திடீர் தீ விபத்து. தீ விபத்தில் சிக்கிய மூதாட்டியை பத்திரமாக மீட்ட மெக்கானிக்.
வீட்டில் இருந்து வெளியே வர முயன்றபோது மின்சாரம் தாக்கி மெக்கானிக் உயிரிழந்த பரிதாபம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 8 மணி நேரம் தண்ணீரில் மிதந்து கல்லூரி மாணவர் சாதனை முயற்சி. கை கால்கள் கட்டிய நிலையில் விவசாய கிணற்றில் மிதந்த மாணவர். கிணற்றை சுற்றி நின்ற மாணவரை ஊக்கப்படுத்திய பொதுமக்கள். மணப்பாறை பகவதி அம்மன் கோவிலில் பால்குட உற்சவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். நாளை பூக்குழி நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக விழா குழுவினர் தகவல். வங்கிகளில் பணம் எடுக்க கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை. மத்திய அரசு தடை விதிக்கவில்லை என்றால் வங்கி முடக்க போராட்டம் நடத்தப்படும். வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தகவல். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றாமல் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கும் விக்ரமராஜா கண்டனம். சென்னையில் விவசாயிகளின் உழவே தலை நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்குவது குறித்த வழக்கு. சென்னைக்கு வெளியே நிகழ்ச்சியை நடத்த மனுதாரர் தரப்பில் கோரிக்கை. தமிழக அரசு நாளை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாக் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் 6 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. தமிழக மீனவர்கள் படகில் 13 கிலோ போதைப்பொருள் இருந்ததாக இலங்கை கடற்படை குற்றச்சாட்டு. பிடிபட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதால் மீனவர்கள் அச்சம். ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்பந்தப்படி கூலியை உயர்த்தி வழங்க கோரிக்கை. திருப்பூர் மற்றும் கோவையை சேர்ந்த விசைத்தறியாளர்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டம். திருப்பூரில் ஜவுளி உற்பத்தி பாதிக்கும் அபாயம். சேலத்தில் 60 கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற இலவச கல்வி கண்காட்சி மற்றும் ஆலோசனை முகாம். ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. உயர்கல்வி மற்றும் புதிய பாடப்பிரிவுகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம். சேலத்தில் ஆன்மீக புரட்சியாளர் ராமானுஜரின் மணிமண்டபத்தில் கும்பாபிஷேகம். 18 அடி உயர ராமானுஜர் சிலையை வழிபட்ட ஆயிரக்கணக்கான மக்கள். ராமானுஜர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வழிபாடு. மதுரையில் கொள்ளை வழிப்பறையில் ஈடுபட்ட 5 பேர் கைது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்ட 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர். பிடிபட்ட 5 பேரில் ஒருவர் ஜாமீனில் விடுவிப்பு. 4 பேர் சிறையில் அடைப்பு. தூத்துக்குடியில் நெடுஞ்சாலைகளில் இருந்த 84 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடல். ஊருக்குள் உள்ள கடைகளில் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடி நகர் பகுதிகளில் இருந்த கடைகளில் மதுபானம் வாங்க குவிந்த கூட்டம். சென்னை கடற்கரை பகுதிகள் எண்ணெய் படலமின்றி சுத்தமாக உள்ளது. கடற்படை ரியர் அட்மிரல் அலோக் பட்நாயக் பேட்டி. கிழக்கு பிராந்திய கடற்படையின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு கடற்படை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி வீட்டருகே கோவிலில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளை. மர்ம நபர் கொள்ளையடித்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவு. தப்பி ஓடிய மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. பட்டுக்கோட்டை அருகே வங்கி அதிகாரிகளிடம் 25 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. கொள்ளையர்கள் 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. வங்கி மேலாளரிடம் இருந்து பணத்தை கொள்ளையடித்ததாக திருடர்கள் வாக்குமூலம். 6 பேரிடம் இருந்தும் 18 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. மானிய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 5 ரூபாய் 57 காசுகள் உயர்வு. மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டர் 440 ரூபாய்க்கு விற்கப்படும் என மத்திய அரசு தகவல். மானியமில்லா சிலிண்டரின் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைப்பு. கோவில்பட்டியில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம். புதிய மைதானத்தில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் தொடக்கம். மாநில ஜூனியர் ஹாக்கி போட்டியில் 31 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.